லீலைகளை பகவானுடைய உபதேசங்களை விட்டு நடுநடுவே மட்டும் அதை சொல்லி இந்த லீலைகளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பதன் காரணம் இன்றைய சூழ்நிலை. மக்கள் துன்பத்தில் தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களிடம் அத்வைத்தம் பேசுவதோ இல்லது உபதேசங்களை எல்லாம் சொல்லித் தருவது அவர்களுக்கு விரக்தியைத்தான் உண்டு பண்ணும். நம்முடைய வாழ்க்கையில் பிராக்டிக்கலாக நாம் ஒரு குருதேவரை சரணடைந்த பிறகு அவர் எப்படியெல்லாம் நமக்கு உதவுகிறார் என்பதே மக்களை உற்சாகப்படுத்தும் என்ற நம்பிக்கையில் பகவானுடைய உந்துதலால் இதை நாம் பார்த்து வருகிறோம். நான் சொன்னது போல் ஒவ்வொரு லீலையும் பகவானுடைய மகிமையின் வெளிப்பாடு. இது நமக்கு பகவானின் மேல் இருக்கும் பக்தியையும் நம்பிக்கையையும் பலப்படுத்தும். இது கடைசியில் பூரணத்துவம் என்ற ஒரு பெரிய அற்புதத்தில் கொண்டு போய்விடும். ஆக நாம் சொல்லும் அற்புத லீலைகள் எல்லாம் சாதாரணமானவை என்று நினைத்தால் சாதாரணமானவை. ஆனால் ஒரு அசாதாரணமான ஒரு அற்புதமான ஒரு முடிவுக்கு நம்மை இது இட்டுச் செல்லும் என்று நினைத்தோமானால் இது நமக்கு ஆனந்தத்தை தரக்கூடிய ஒரு பெருநிலையாக ஆகிவிடும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளி உபாசனையின் போது தெருவில் யாரேனும் ஒரு பெண்மணி நின்று கொண்டிருந்தால் அவருக்கு சமாதி கூடிவிடுமா அவரை பார்த்த மாத்திரத்தில். ஒருமுறை ஒரு ப்ராஸ்டிடியூட் நின்று கொண்டிருந்தார். இவர் கேரேஜில் சென்று கொண்டிருக்கிறார். எல்லோரும் ஏளனம் செய்கிறார்கள் அவளை பார்த்து. இவர் ஒரு தடவை பார்த்தார், அவ்வளவுதான், சமாதியின் உச்சிக்கு சென்று விட்டார். நாம் எல்லாம் பெண்மணிகளை அம்மா என்று கூப்பிடுவதற்கு தயங்குகிறோம். இவர் எப்படி அம்மா ஆவார் என்ற ஒரு அலட்சியம், மதிப்பின்மை. ராமகிருஷ்ணருக்கு ப்ராஸ்டிடியூட் கூட பகவதியாக, அந்த டிவைன் மதர் என்று சொல்வார்களே, தெய்வத்தாயாக தெரிந்தார். ஆக இது வெளியில் இருக்கும் பொருட்களில் அல்ல, நம்முடைய உள்ளத்தின் உயர்வை பொறுத்தது. திருக்குறள் எங்கேயோ கேட்ட ஞாபகம் எனக்கு. வெள்ளத்தனையது மலர் நீட்டம், உள்ளத்தனையது உயர்வு. சரியாக ஞாபகம் இல்லை. நம்முடைய உள்ளம் எவ்வளவுக்கு எவ்வளவு மேலே செல்கிறதோ, எவ்வளவுக்கு எவ்வளவு கடவுளுக்கு அருகில் செல்கிறதோ, அத்தனை கத்தனை எல்லாமே நமக்கு மிகவும் உயர்வாக தெரியும். எல்லா பெண்களுமே தாய்களாகவும் தெய்வ தாய்களாகவும் தெரிவார்கள். அது அந்த பெண்களிடம் இல்லை. அந்த பெண் தன்மை என்னும் தெய்வ தாய்மையை நாம் எவ்வளவு உள்ளே இழுத்திருக்கிறோம் என்பதை பொறுத்து. எதற்கு சொல்கிறேன் என்றால், இந்த லீலைகள் எல்லாம் சாதாரணமானவை என்று ஒதுக்கி தள்ள வேண்டாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் ஒரு மணிமுத்து. அது நமக்கு பகவானுடைய பெருமையை கூட்டி தருகிறது. இதை நாம் நினைக்கும் பொழுது பகவானிடம் ஒரு நெருக்கம் கிடைக்கிறது. இதனுடைய முடிவு பூரணத்துவம் தான். அதுதான் எல்லாவற்றையும் விட மிக ஒரு சிறந்த அற்புதம். இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சியை பார்ப்போம். மிகவும் அற்புதமான ஒரு பகவானுடைய பெருமையை விளக்கும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி என்று சொல்ல வேண்டும். இந்த நம்முடைய நாட்டில் நான் இப்பொழுது சொன்னேன் அல்லவா, பெண்களை மரியாதையோடு அழைப்பதோ, பெண்களை அம்மாவாக நினைப்பதோ எல்லாம் கடந்துவிட்ட நிலையில் இருக்கிறோம். நாம் பெண்கள் ஒரு பொருளாக தெரிய ஆரம்பித்து விட்டார்கள். கலியுகம். 100 வருடத்திற்கு முன்னால் நினைத்து பாருங்கள். நாடு அடிமைப்பட்டிருந்த காலம் அது. பெண்களுக்கு கல்வி என்பதற்கே வழி இல்லாமல் இருந்த காலம். அந்த விழிப்புணர்வு கூட இல்லாமல், அதை பற்றி யாரேனும் பேசினாலும் அவர்களை
மக்களின் கோபத்துக்கு ஆளாகினர், ஏளனத்துக்கு ஆளாகினர். சுவாமி விவேகானந்தர் அவர்கள்தான் 1893க்கு பிறகு பெண்கள் கல்வியை பற்றி சிஸ்டர் நிவேதிதா வந்த பிறகு அவர்களுக்காக கல்விக்கூடம் ஆரம்பித்து கல்வி கற்பிக்க வேண்டும் என்று ஸ்தாபிக்க ஆரம்பித்தார். அந்த சமயம் விருதுநகரில் பெண்களுக்கு கல்வி வேண்டும் என்று பாரதி போல் வெகுண்டு எழுந்தது மட்டுமல்லாமல் அதற்கான செயலில் இறங்கியவரும் ஒருவர் உண்டு. அவருக்கு விருதை பாரதி என்ற விருதும் கிடைத்தது. அவர் பெயர் திருவாலவாய் நாடார். வள்ளலார் வழி வந்தவர். அவர் என்ன செய்வாராம், வீடு வீடாக சென்று பெண் குழந்தைகளுக்கு பள்ளிக்கு அனுப்புங்கள் என்று கெஞ்சுவாராம். அப்பொழுது மக்கள் சாணத்தை அவர் மேல் எறிவார்களாம், கல்லை விட்டு எறிவார்களாம், ரத்தம் வரும் வரை கல்லை விட்டு எறிவார்களாம். அவர் அதை எதற்கும் சளைத்தவர் அல்ல. அவர் என்ன சொல்வார், பெண் கல்வி விழிப்புணர்வு என்று காகிதத்தில் எழுதி தன் உடல் மேல் ஒட்டிக்கொண்டு பெண் குழந்தைகளை எல்லாம் திரட்டிச் செல்வாராம். 1910 விருதுநகரில் பள்ளி ஒன்றை ஆரம்பித்து, பெண்களுக்கான பள்ளி ஒன்றை ஆரம்பித்து வெற்றி கண்டவர் என்று சொல்ல வேண்டும். 100 வருடங்கள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர் விருதுநகரில் சமரச சன்மார்க்க சங்கம், அப்புறம் பெண்களுக்கென காரைக்கால் அம்மையார் மடம் போன்றவைகளை நிறுவியவர். தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையுமே 1910 அவர் ஆரம்பித்த பள்ளிக்கு அர்ப்பணித்து விட்டார். ஒரே ஒரு வீடை தவிர கண் பார்வையற்ற தன்னுடைய மகளுக்காக அதை ஒதுக்கினார். ஆனால் அவருக்கு பிறகு அந்த குடும்பத்தில் மறுபடியும் வறுமை, எல்லா சொத்தையும் அவர்கள் பள்ளிக்கு கொடுத்து விட்டதனால் அடுத்தடுத்து ஜெனரேஷன்ஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த தலைமுறையினர் மிகுந்த வறுமைக்கு உள்ளாகினர். கல்வி என்பதற்கு வழியில்லாமல் போயிற்று. பெண் கல்விக்கு எங்கு போகுது? அப்படி வறுமையில் வாட்டிய அதில் 4வது தலைமுறையாக வந்தவள் பவித்ரா லட்சுமி. இவளுடைய தாயார் யார் என்று பின்பு சொல்கிறேன். இந்த பவித்ரா லட்சுமி முன்னோருடைய கனவை நினைவாக்க வேண்டும், செயலாக்க வேண்டும் என்ற குறிக்கோள் கொண்டிருந்தால் அவளுடைய வாழ்க்கையின் ஒரு அற்புதமாக நம்முடைய பகவான் அவள் வாழ்க்கையில் புகுந்தார். பகவான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்ல வேண்டும். பகவான் அந்த சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்ட தியாகிகள் வந்தார்களானால் சன்னதி தெரு வீட்டில் நான் பார்த்திருக்கிறேன், எழுந்து நின்று விடுவார். அவர்கள் எல்லோரும் வயதானவர்களாகத்தான் வருவார்கள். சிலர் குல்லா அணிந்திருப்பார்கள், சிலர் வெறும் அந்த கதர் ஆடை உடுத்தியிருப்பார்கள். இவர் நடந்து கொள்ளும் விதத்திலேயே எனக்கு தெரிந்துவிடும் அவர் ஒரு தியாகி என்று, சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டவர் என்று. அப்படி ஒரு மரியாதை காண்பிப்பார், அப்படி ஒரு உபசரிப்பு நடக்கும். அப்படிப்பட்ட பகவானுக்கா தெரியாது திருவாலவாய் நாடார் அவர்களுடைய மேன்மையும் அவருடைய நோக்கமும், அதற்காக அவர் உழைத்ததும். சமயம் பார்த்து இந்த 4வது தலைமுறையில் பகவான் உள்ளே நுழைந்து வேலை செய்ய ஆரம்பித்தார் என்று சொல்ல வேண்டும். பவித்ரா லட்சுமிக்கு அந்த தன்னுடைய முன்னோரின் கனவு எப்படியோ மனதில் பதிந்தது. தான் நிறைய கல்வி கற்க வேண்டும் என்ற ஆர்வம் வந்தது. அவள் ஆரம்ப காலங்களில் சாதாரண மாணவியாகத்தான் இருந்தாள். ஆனால் 8ஆம் வகுப்பு வரும்பொழுது கோவையில் ஒரு பிரபல கல்லூரியை பற்றி கேள்விப்பட்டாளாம். அதில் போய் எப்படியாவது சேர்ந்து படிக்க வேண்டும் என்ற ஒரு பேராவல் உண்டாயிற்று. அந்த ஆவல் அவளுக்கு படிப்பை தீவிரப்படுத்தியது. அவள் படிப்பில் தீவிரம் காண்பிக்க ஆரம்பித்தாள். முன்னேறி 10ஆம் வகுப்பில் முதலிடம் பெற்றுவிட்டாள். அது பாருங்கள், திருவாலவாய் நாடார் அவர்கள் ஆரம்பித்த
அந்த விழிப்புணர்வு 3 தலைமுறை சென்று 4வது தலைமுறையில் எப்படி பிடித்து தீவிரமாய் செயல்பட ஆரம்பிக்கிறது என்று. 10ஆம் வகுப்பில் முதலிடம் பெற்றால் அரசாங்கத்தில் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டு என்று கொடுத்து அவளை கௌரவித்தார்கள். அதன் பிறகும் போராட்டம்தான் கல்வியில். எப்படியோ படித்து அவள் தன்னுடைய முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டார். +2 படிக்கும் பொழுதுதான் பகவான் அவளுடைய வாழ்க்கையில் நுழைந்தார். அவளுடைய தாயாரின் மூலமாக அவள் தினம் தினம் காலையில் விழித்தவுடன் பகவானுடைய படத்தை பார்ப்பாளாம். அவளுக்கு அவ்வளவாக பகவான் யார், அவருடைய வரலாறு ஒன்றும் தெரியாது. ஆனால் அவர் படம் பார்த்ததிலிருந்து அவளுக்கு ஒரு ஆழ்ந்த பிடிப்பு ஏற்பட்டது. அவரை தவிர தனக்கு வேறு யாருமே இல்லை என்ற ஒரு நம்பிக்கை வேரூன்ற ஆரம்பித்தது. +2வில் கடினமாக உழைத்தாள். அவள் வேண்டிக் கொள்ளும் பொழுதே எப்படி வேண்டிக் கொள்வாளாம், நான் நன்கு படிப்பதற்கு, கடினமாக உழைப்பதற்கு எனக்கு வேண்டிய பலத்தை கொடுங்கள் என்று. இப்படி வேண்டிக் கொள்ளும் மாணவர்கள் மிக குறைவு. அவர்களுக்கு ரிசல்ட் ஒன்றில்தான் முக்கியத்துவம் இருக்கும். எனக்கு ரிசல்ட் நிறைய மார்க்குகள் கொடுங்கள், எனக்கு இந்த ரேங்க் கொடுங்கள் என்றுதான் வேண்டிக் கொண்டு நான் பார்த்திருக்கிறேன். அப்படிதான் என்னிடமும் கேட்பார்கள். நான் நன்கு படிக்க வேண்டும், எங்கள் மகள் எங்கள் மகன் நன்கு படிக்க வேண்டும் என்று கேட்கும் பெற்றோர்களே மிக குறைவு. அவர்கள் எல்லோரும் நிறைய மார்க்குகள் வாங்க வேண்டும் என்பதில் தான் குறியாக இருந்தனர். இவள் இப்படித்தான் கேட்டுக்கொண்டிருந்தாள். இதெல்லாம் அந்த பரம்பரையில் வந்திருக்கும். திருவாலவாய் அவர்கள் உழைத்தது வீணாகாது அல்லவா? எப்பேற்பட்ட பெரிய லட்சியத்தை அவர் கொண்டிருந்தார். அதற்காக எப்படி கடுமையாக உழைத்தார், அதற்காக எத்தனை இன்னல்களை தாங்கிக் கொண்டார். இந்த தியாகம் என்றும் வீணாகாது. இப்பொழுது பகவான் அவளுடைய வாழ்க்கையில் நுழைந்து கூடவே பயணம் செய்ய ஆரம்பித்தார். அவள் எந்த கல்லூரியில் கோயம்புத்தூரில் சேர வேண்டும் நினைத்தாளோ அந்த கல்லூரியில் அவளுக்கு அதிலும் ஒரு லீலை நடந்ததாம். அதன் பிறகு அவள் அதில் சேர்ந்து விட்டாள். இப்பொழுது அதை சிறப்பாக படித்து 4வது ஆண்டுக்கு வந்துவிட்டாள். 4வது ஆண்டு கடைசி ஆண்டில் கல்லூரியில் வேலைவாய்ப்புக்காக பல கம்பெனிகளிலிருந்து வந்து நேர்முக தேர்வு செய்வார்கள். பல நாட்டு பன்னாட்டு கம்பெனிகள் என்று சொல்வார்கள் அல்லவா, இன்டர்நேஷனல் கம்பெனிஸ். அதில் முதலாவதாக இருப்பது, 2வதாக இருப்பது என்று பல பெரிய பெரிய கம்பெனிகளிலெல்லாம் அந்த மாணவ மாணவிகள் கல்லூரியில் படிக்கும் பொழுதே வந்து இன்டர்வியூ செய்து தங்கள் கம்பெனிக்கு வேண்டிய ஒரு நல்ல கேண்டிடேட்டை எடுத்துச் சென்று விடுவார்கள். அப்படி அந்த பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூஸ் நடந்து கொண்டிருந்த சமயம் இவள் நல்ல மார்க்குகள் வாங்கியிருந்தாள். 10க்கு 9 புள்ளி மதிப்பெண் பெற்றிருந்தாள். அதனால் இவளுக்கு இன்டர்வியூவில் பங்கெடுப்பதற்கு முதல் உரிமையும் கொடுக்கப்பட்டது. ஆனால் பாருங்கள், தினமும் காலை அந்த பிளேஸ்மெண்ட் கேம்புக்கு செல்வாள். பகவானுடைய படத்தை கும்பிட்டுத்தான் செல்வாள். அந்த பகவானுடைய படம் என்பது அவளிடம் ஒரு கேலண்டர் வந்திருந்தது. அந்த கேலண்டரில் பகவான் மிக அழகாக கையை தூக்கி ஆசீர்வதித்தபடி வீற்றிருப்பார். அவள் அதை கும்பிட்டு செல்வாளாம். அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங், ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம், அவள் அப்படி கும்பிடும் பொழுது அந்த கேலண்டர் இந்த ஃபேன் காத்தில் படபடவென்று எழும்புமாம். ஜூலை 21 என்ற ஒரு தேதி தெரியுமா? இது தினம் தினம் நடந்து ஒரு நிகழ்ச்சியாக ஆகியிருந்தது. அவளுக்கு ஒரே ஆச்சரியம், இது என்ன ஜூலை 21 என்று வருகிறது என்று. ஆனால் அதற்கு மேல் அவள் அதில் கவனம் செலுத்தவில்லை. அவள் போராட்டம் தொடர்ந்தது. நிறைய மார்க்குகள் வாங்கியிருந்தாலும், முதலிடம் பெற்றிருந்தாலும், தினம் தினம் அவள் நேர்முக தேர்வுக்கு செல்வாள். பல கம்பெனிகள் வரும். கடைசியில் இறுதிச் சுற்றில் தோல்வி அடைவாள். வேதனையோடு ஹாஸ்டலுக்கு திரும்புவாள், தன்னுடைய ரூமுக்கு. இது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 20 நாட்கள் இப்படி ஓடிவிட்டது. நினைத்து பாருங்கள், யாராலுமே தாங்க முடியாது. அவள் கூட படிக்கும் மாணவிகளுக்கெல்லாம் பல கம்பெனிகளில் இடம் பெற்றுவிட்டார்கள்.
ஆனால் இவளுக்கு ஒவ்வொரு நாளும் தோல்விதான். ஏதோ சொல்லி வைத்தார் போல் நம்பவே முடியாத அளவுக்கு வேதனையின் உச்சிக்கே சென்று விட்டாள். ஒரே அழுகை. அம்மாவிற்கு போன் பண்ணி சொல்லுவாள், சுவாமி நாமாவை சொல்வதை தவிர வேறு வழி இல்லை, நீ இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே, சுவாமி உனக்காக ஏதேனும் ஒரு பெரிய திட்டம் வைத்திருப்பார், அதனால் இதை மனதில் வாங்கிக் கொள்ளாதே, தொடர்ந்து சுவாமியின் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு என்று அவளுடைய தாயார் சொல்வாளாம். உடனே அவள் சொல்வாளாம், ஐயோ அம்மா, அவர் நாமத்தை தானேம்மா சொல்கிறேன், பிறகு ஏன் அம்மா எனக்கு மட்டும் இப்படி ஆகிறது என்று விரக்தியோடும் அழுகியோடும் சொல்வாளாம். அவள் அம்மா சொல்வாளாம், இல்லை இல்லை, நீ நம்பிக்கை வை, சுவாமி நிச்சயம் உனக்கு ஏதேனும் ஒன்று செய்வார் என்று. 20 நாள் போய்விட்டது. அடுத்த நாள் 21வது நாள், அன்றைக்கு ஜூலை 21. ஜூலை 1ஆம் தேதி ஆரம்பித்தது. இன்றைக்கு ஜூலை 21 தேதி. தினம் தினம் அவள் காலையில் அந்த காலண்டரின் முன் நின்று சுவாமி கும்பிட்டு தான் செல்வாள். அப்படி செல்லும் பொழுதெல்லாம் அதே போலவே காற்றில் அந்த காலண்டர் படபடத்து தூக்கும். அந்த ஜூலை 21ஆம் தேதி அந்த பக்கம் மட்டும் நிற்கும். இன்றைக்கு ஜூலை 21ஆம் தேதி. ஆனால் அவள் அதையெல்லாம் மனதில் பெரிதாக எடுத்துக்கொள்ளவே இல்லை. அன்றைக்கு 3 பெரிய கம்பெனிகளிலிருந்து இன்டர்வியூ செய்வதற்காக வந்திருந்தார்கள். இவள் மனம் வெறுத்து போயிருந்தாள், விரக்தியில் இருந்தாள். காலை 7 மணிக்கு தண்ணீர் கூட குடிக்காமல் சுவாமி நாமம் மட்டும் சொல்லியபடியே அந்த பிளேஸ்மெண்ட் ஆபீஸுக்கு சென்று விட்டாளாம். அப்பொழுது மெக்கன்சே அண்ட் கம்பெனி என்று உலகத்தில் முதலாவது இடம் பிடித்த கம்பெனியாமது, ஒரு பெரிய கம்பெனி. அவர்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்று சொல்வார்கள் அல்லவா, செவரல் ரவுண்ட்ஸ், அதாவது பல சுற்றுகள் இருக்கும் நேர்முக தேர்வில். அந்த முதல் சுற்றில் வழக்கம் போல் அவள் பகவானை வேண்டிக் கொண்டு அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு சென்றிருந்தாள். ஒன்றுமே தண்ணீர் கூட அவள் எடுத்துக்கொள்ளவில்லை. அப்படி ஒரு விரக்தி அவளுக்கு. இன்னும் 7 சுற்றுகள் இருந்தன. வழக்கம் போல் அவள் போனால் முதல் சுற்று முடிந்தது. சரி, நமக்கு எங்கே கிடைக்கப் போகிறது என்ற எண்ணம் தலை தூக்கியது. வேகமாக விறுவிறு என்று தன்னுடைய அறைக்கு வந்தாள். விளக்கை போட்டாள். ஜூலை 21. இவளுக்கு மனம் முழுதும் வேதனை தான். எதுவும் சாப்பிடவோ குடிக்கவோ பிடிக்கவில்லை. திடும் என்று பார்த்தால் ஒரு போன் கால் வருகிறது. அடுத்த சுற்றுக்கு உன்னை வரச் சொல்கிறார்கள் என்று அழைப்பு. ஒரே படபடப்பு. போடி 2வது சுற்று அட்டெண்ட் பண்ணுகிறாள். அதன் பிறகு அவளை தனியாக உட்கார வைத்து விட்டார்களாம். கையில் போன் கிடையாது, அந்த போனில் சார்ஜ் கிடையாது, லேப்டாப்புக்கு அனுமதி இல்லையாம். அவளை தனியே உட்கார வைத்தார்கள். ஆனால் அந்த முதல் சுற்று முடிந்தவுடன் வந்த வேதனையோ விரக்தியோ இப்பொழுது இல்லை. 2வது சுற்று நன்றாக பண்ணியிருந்தாள். அவளை உட்கார சொல்லிவிட்டார்கள். அங்கேயே உட்கார்ந்த பொழுது அந்த இடத்தில் வேறு யாருமே இல்லையாம், இவள் மட்டும்தான். ஏனோ திடும் என்று மனதில் ஒரு அமைதி கூடிற்று. இந்த மனதில் அமைதி வருவதெல்லாம் இறைவனுடைய பேரருள். இதெல்லாம் ஒரு அடையாளம். அடுத்து நடக்கப் போகிறது என்ன என்பதற்கு ஒரு அடையாளம்தான். அமைதியாக உட்கார்ந்திருந்தால் எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களும் மனதில் தோன்றவில்லை. அதுவே ஒரு பெரிய அருள். வெளி உலகத்தோட தொடர்பு இல்லை. பகவானுடைய நாமாவை கூட சொல்ல தோன்றவில்லையாம் அவள். ஆனால் பகவானுடைய நினைவு மட்டும் அவ்வப்பொழுது வந்து சென்று கொண்டிருந்ததாம். அப்பொழுது அவள் நினைத்துக் கொள்வாளாம், பகவான், நான் தனியே இங்கு உட்கார்ந்திருக்கிறேன், எதனுடைய தொடர்பும் இல்லை, அவருடைய தொடர்பும் இல்லை, ஆனால் இப்பொழுதும் நீங்கள் என்னோடு இருக்கிறீர்கள் என்று மனதில் நினைத்துக் கொள்வாளாம். அவருடைய முகம் வருமா. வேறு எண்ண ஓட்டமே இல்லாமல் நிலை. இப்படி இரவு 9 மணி ஆகிவிட்டது. ஒவ்வொரு சுற்றாக முடிந்து இவளுக்கு முன்பு வெளியே வேலை இல்லை என்று சென்ற 4 பேர் அப்பொழுது திடும் என்று இவளிடம் வந்தார்களாம். யாரோடைய தொடர்பும் இல்லாமல் தனியே உட்கார்ந்திருந்த இவளுக்கு
தினம் என்று 4 பேர் 4 மாணவிகள் இவளிடம் வந்தார்களாம். அவர்கள் சொன்னார்களாம், நாங்கள் 3 வருஷங்களாக இந்த கம்பெனிக்காக அவ்வளவு முயற்சி செய்தோம், ஆனால் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். எங்கள் சுற்றுக்கள் எல்லாம் ஓவராகிவிட்டன. இப்பொழுது என்னவோ எங்களுக்கு தோன்றுகிறது, உன்னை தனியே உட்கார வைத்திருக்கிறார்கள், எங்களிடம் இந்த கேள்வியெல்லாம் கேட்பார்கள், இந்த கருத்துக்களை எல்லாம் அவர்கள் எதிர்பார்ப்பார்கள், அதனால் இதை நீ கவனமாக கேட்டு மனதில் வைத்துக்கொள் என்று சொல்லி அவர்களுக்கு கேட்ட கேள்விகள், அவர்களிடம் எதிர்பார்த்த பதில்கள் எல்லாவற்றையும் அவளுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டு போனார்களாம். இது எப்படி சாத்தியம்? திடமென்று 4 மாணவிகள் வந்து, ஏனென்றால் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அவர்களுக்கும் அந்த விரக்தியும் வேதனையும் தானே இருக்கும். அப்பொழுது யாரையும் அவர்கள் லட்சியம் செய்ய மாட்டார்களே. அவர்களுக்கு எப்படி தோன்றியது, இவளுக்கு சென்று இவளுக்காவது உதவுவோம் நாம் என்று அவர்கள் மனதில் தோன்றினால் அது பெயர்பட்ட ஒரு பெரிய அருள். இவள் அதையெல்லாம் கேட்டுக்கொண்டாள், தன்னுடைய மனதில் அதை நிறுத்தி கொண்டாள். அதன் பிறகு அவளுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அப்பொழுது மணி 11:30, இரவு 11:30 மணிக்கு. இந்த இன்டர்வியூக்கள்லாம் சாதாரணமாக விடியற்காலை 3 மணி வரை 4 மணி வரை கூட செல்லும். 11:30 மணி அடுத்த அழைப்பு அந்த அதிகாரியிடமிருந்து வந்தது. இப்பொழுது அவர் பவித்ராவிடம் நிறைய கேள்விகள் கேட்டார். அந்த கேள்விகள் எல்லாம் அந்த 4 மாணவிகள் வந்து அவளிடம் சொல்லிக் கொடுத்து விட்டு போனார்களே, அந்த கருத்துக்களை அடிப்படையாக கொண்ட கேள்விகள். அதனால் இவள் மிகவும் நன்றாக அவைகளை சமாளித்து விட்டாள். அப்பொழுது அவளுக்கு ஞாபகம் வந்துதான், யாருமே உதவாத சமயத்தில் பகவானுடைய நாமா உனக்கு உதவும், அதை நீ விட்டுவிடாதே. இப்பொழுது அந்த அதிகாரி எல்லா கேள்விகளும் முடிந்தவுடன் அவளை பார்த்து புன்னகைத்தபடி கேட்டாராம், நீ என்ன சாப்பிட்டாய் என்று. அப்பொழுதுதான் அவளுக்கு ஞாபகம் வந்தது, காலையிலிருந்து தண்ணீர் கூட அருந்தவில்லை, ஒன்றுமே சாப்பிடவில்லை என்று. இது எவ்வளவு பெரிய தவம்! நம்மை அறியாமலேயே சில சமயங்களில் பகவான் நம்மை தவம் செய்து வெற்றி விடுகிறார். அதற்கான ஒரு மனநிலையை ஏற்படுத்தி, ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி, அந்த பௌதிக இந்த உடலால் செய்யும் தவமும் நடந்து விடுகிறது. என்ன, நீ ஒன்றுமே சாப்பிடவில்லையா? நீ ஒன்றும் சாப்பிடாமலே எப்படி இவ்வளவு புத்துணர்ச்சியோடு இருக்கிறாய் என்று மீண்டும் அவர் புன்னகையோடு கேட்டாராம். இதெல்லாம் பகவானுடைய அருள் என்று அவளுக்கு நன்றாக தெரியும். பிறகு அவர் சொன்னாராம், சரி சரி, உனக்கு முதலில் நீ சாப்பிட வேண்டும் என்று அவரே அவளுடைய சாப்பாட்டிற்கு ஏற்பாடு செய்தாராம். அதன் பிறகு அவளை கேட்டாராம், உனக்கு நான் வேலை கொடுத்தால் டெல்லியிலிருந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரம், 20 நிமிடம் அரை மணி நேரம் தூரத்தில் உள்ள கூர்காம் என்ற இடத்தில் உனக்கு வேலை கிடைக்கும், அப்பொழுது நீ இவ்வளவு தூரம் அங்கு சென்று வேலை செய்வாயா என்று கேட்டார். இருப்பது தமிழ்நாடு, கூர்காம் என்பது டெல்லி அருகில் இருக்கிறது, அங்கு சென்றால் நீ வேலை செய்வதற்கு சம்மதமா என்று கேட்டாராம். அவளுக்கு மனதுக்குள் ஒரே உதறல், அம்மா என்ன சொல்வாங்களோ, ஐயா என்ன சொல்வாரோ என்றெல்லாம். ஆனால் எதையுமே காண்பித்துக் கொள்ளாமல் சம்மதம் என்று சொல்லிவிட்டாள். ஏனென்றால் 20 நாட்கள் அவள் பட்ட கஷ்டம் அவளுக்கு தெரியும். ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்று தினம் தினம் தோல்வி, எத்தனை நாமம் சொன்னாலும் எத்தனை பிரார்த்தனை செய்தாலும் தினம் தினம் தோல்வியும் வேதனையும் தானே. இருந்து அவளுக்கு ஒரு வேலை ஒருவர் கொடுக்கிறார். அது கூர்காவமாக இருந்தால் என்ன, ஜம்மு காஷ்மீராக இருந்தால் என்ன என்ற ஒரு நிலை. 850 பேர் அன்றைக்கு இன்டர்வியூ செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அதில் 2 மட்டுமே கடைசியில் வேலை கிடைத்தது. இப்பொழுது வேலை கிடைத்துவிட்டது என்று சொல்லிவிட்டார் அந்த அதிகாரி. ஆனாலும் இவளுக்கு கவலை. ஏன், கூர்காம் எப்படி செல்வது, வீட்டில் உள்ளவர்களை எப்படி சம்மதிக்க வைப்பது, ஒரே கவலையோடு தான் சென்றாள். அதையும் அந்த அதிகாரி பார்த்திருப்பார். சிறிது நேரத்தில் அந்த கன்ஃபர்மேஷன் ஆர்டர், அப்பாயின்மெண்ட் ஆர்டரை அவர் கையில் எடுத்துக்கொண்டு வந்து அவளை கூப்பிட்டு அனுப்பினார். அதை அவள் கையில் கொடுத்தார். புன்னகைத்தபடி அதை அவளுடைய கையில் கொடுத்தார்.
அவருக்கு புன்னகைதான், அவளுக்கோ ஒரே கவலை. பிறகு அதை திறந்து பார்த்தால் 2 அதிசயங்கள் அந்த கவரில் உட்கார்ந்து கொண்டிருந்தன. முதல் அதிசயம், அவள் ஜாயின் பண்ண வேண்டிய அந்த தேதி என்ன தெரியுமா? பகவானுடைய ஜெயந்தி தினம், டிசம்பர் 1. இரண்டாவது, டெல்லி, குர்காம் என்றெல்லாம் பயமுறுத்தினார் அல்லவா அந்த அதிகாரி. ஆனால் அவளுக்கு வேலை செய்ய வந்திருக்கும் இடம் சென்னை. அவளுக்கு எப்படி இருந்திருக்கும் நினைத்து பாருங்கள். இந்த பகவான் தான் அந்த அதிகாரியின் மூலம் புன்னகைத்திருப்பார். அவளுக்கு மனதில் ஒரே சந்தோஷம். அந்த அதிகாரி அவளை பார்த்து மறுபடியும் புன்னகைத்து கேட்டாராம், சந்தோஷமா உனக்கு என்று, ஹாப்பி என்று கேட்டாராம். அவளுக்கு ஹாப்பியா? அவள் எக்ஸ்டசியில் மிதந்தாள். வேகமாக தன்னுடைய ரூமுக்கு சென்றாள். லைட்டை போட்டாள், ஃபேனை போட்டாள், அந்த கேலண்டர் முன் நின்றாள். அதே படபடப்பு. ஆனால் அன்றைக்கு தேதி எழும்பவில்லை. ஏனென்றால் மேலே இருந்த தேதியே ஜூலை 21 என்று இருந்தது. அப்பொழுதுதான் அவளுக்கு பளீர் என்று மனதில் உதித்தது. அடடா, தினம் தினம் நான் இவர் முன்பு கும்பிட்டு இன்டர்வியூக்கு செல்லும் போதெல்லாம் இந்த படபடத்து காற்றில் ஜூலை 21 என்ற தேதி தெரியுமே. பகவான் சொல்லியிருக்கிறார், அன்றைக்கு நான் உனக்கு வேண்டியதை கொடுக்கிறேன் என்று. எனக்கு அது தெரியாமல் போய்விட்டதே. எத்தனை அழுதேன் 20 நாட்களும். ஆனால் பகவான் எப்பேற்பட்ட ஒரு பேரருளை செய்துவிட்டார் என்று இதை சொல்லும் பொழுது, இதை எழுதி அனுப்பியவர் அவருடைய தாயார் வளர்மதி. அவர் கூறிய 2-3 அனுபவங்கள் நான் முன்பே சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொன்றும் மிகவும் அருமையான அனுபவமாக இருக்கும். அவர் வளர்மதி கடைசியில் என்ன சொல்கிறார்? பகவான் கொடுக்கும் துக்கத்தை கூட நாம் தாங்கிவிடலாம், பகவான் நமக்கு அள்ளி கொடுக்கும் சந்தோஷத்தை தாங்குவது மிகவும் கஷ்டம் என்று. அந்த மாதிரி அவளுக்கு ஒரு சந்தோஷம் பொங்கி பொங்கி வருகிறது. அந்த சந்தோஷம் கண்ணீராக மலர்ந்தது. அவளுடைய கண்ணீரை வைத்து அந்த சந்தோஷத்தை கொண்டாடினாள். இப்படி அழகாக முடித்திருந்தார் வளர்மதி. இது எதற்காக சொல்கிறேன் என்றால், நாம் பகவானிடம் பக்தி கொள்கிறோம், அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் எவ்வளவு பெரிய சோதனைகள் வருகிறது, எத்தனை போராட்டங்கள் வருகிறது. ஆனால் திரும்ப திரும்ப நாம் இந்த அனுபவங்களிலிருந்து பார்ப்பது என்ன? பகவானிடம் நம்முடைய நம்பிக்கை அன்ஷேக்கபிளாக இருக்க வேண்டும். இரண்டாவது, என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அந்த ஒவ்வொரு கஷ்டமும் ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்கு அடிகோலுகிறது என்ற உண்மை நமக்கு புரிய வேண்டும். அதைத்தானே பார்க்கிறோம். 20 நாள் ஒவ்வொரு நாளும் தோல்வியோடு திரும்பி வந்தவள். அந்த தோல்வியினால் தானே, இல்லையென்றால் அவள் ஏதோ ஒரு கம்பெனியில் ஏதோ ஒரு வேலைக்கு சம்மதித்திருப்பாள். அதன் பிறகு இன்டர்வியூ அட்டன் பண்ணாமல் போயிருப்பாள். ஆனால் அந்த 20 நாளும் அவளுக்கு தோல்வியை தந்து, வேதனையை தந்து, கஷ்டப்பட வைத்து, போராட வைத்து, கடைசியில் எவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை அவளுக்கு அள்ளித் தருகிறார் பகவான். இதுதான் நம் வாழ்வில் மீண்டும் மீண்டும் நடக்கிறது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? முதல் 2-3 சோதனைகளிலேயே மிகவும் தளர்வடைந்து விடுகிறோம். பகவானை திட்டக்கூட ஆரம்பித்து விடுகிறோம். பகவானுக்கு இரக்கமில்லை, அவருக்கு கண்கள் இல்லை, காதுகள் இல்லை என்றெல்லாம் சொல்ல ஆரம்பித்து விடுகிறோம். ஆனால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் பகவான் ஏற்பாடுகள் பல செய்து கொண்டே இருக்கிறார். அந்த ஒவ்வொரு ஏற்பாடும் தானாகவே நடக்கிறது. அதை நாம் இது பகவானுடைய ஏற்பாடு என்ற நினைப்பில் கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தோமானால் அந்த ஏற்பாட்டின் முடிவு நமக்கு ஒரு பெரிய அற்புதமான முன்னேற்றமாக அமையும். இந்த நிலையில் எனக்கு இன்னொரு நிகழ்ச்சி ஞாபகம் வருகிறது. இதை நான் முன்பே சொல்லியிருக்கிறேன். பாம்பேவில் அனாஹிதா என்பவர் பார்சி இனத்தைச் சேர்ந்தவர். அவர் 1999 பகவானை முதலில் சந்தித்தார். அப்பொழுது பகவான் வீல் சேரில் வந்து பிரதான மந்திரில் உள்ள மேடையில் அமர்ந்திருந்தார்.
அன்றைக்கே அவருக்கு ஒரு பெரிய அருள் கிடைத்தது. பகவான் கையிலிருந்து ஒரு பழத்தை வாங்கும் பெரும் பெயர் பெற்றார். அப்பொழுது அவள் கல்லூரி மாணவி. பாம்பேயில் ஒரு கல்லூரியில் அவர் MBA படித்துக் கொண்டிருந்தார். 2004 தான் முடித்தார். ஆனால் இங்கு வந்து சென்ற பிறகு பகவானிடம் ஒரு ஆழ்ந்த பக்தி ஈர்ப்பு ஏற்பட்டு விட்டது. ஒரு பெரிய அட்ராக்ஷன், பக்தி என்று கூட சொல்ல முடியாது, அவருக்கு அப்படி ஒரு ஈர்ப்பு. அதன் பிறகு அவர் அங்கு சென்று எப்படியாவது திருவண்ணாமலை ஆசிரமத்திற்கு பக்கத்தில் உள்ள பெங்களூருக்கு வந்துவிட வேண்டும் என்று சதா வேண்டிக் கொண்டே இருந்தாராம். 2004 அவருக்கும் இதே மாதிரி அனுபவம். ஒவ்வொரு இன்டர்வியூவிலும் இந்த கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ஆஃபர்ஸ் வரும், இன்டர்வியூக்கள் வரும். ஒவ்வொரு இன்டர்வியூவிலும் அவள் கலந்து கொள்வார். ஆனால் அவளுக்கு தோல்விதான். அவள் கூட பழகிய அவளுடைய நண்பர்கள் அனைவருக்கும் நல்ல நல்ல இடங்களில் வேலை கிடைத்து விட்டது. ஆனால் இவளுக்கோ கிடைக்கவே இல்லை. ஒவ்வொன்றிலும் ஒரு தோல்வி. தான் ஏன் தோல்வியுறுகிறோம்? நாம் ஸ்மார்ட்டாகத்தானே பதில் சொல்கிறோம், நமக்கு ஏன் வேலை கொடுக்க மாட்டீரார் என்கிறார்கள் என்று ஒரே வேதனையாக இருக்குமா, என்னவென்று புரியாதான். ஆனால் இவள் உள்ளே ஒரு ஆழ்ந்த பிரார்த்தனை, எனக்கு எப்படியாவது பெங்களூரில் வேலை கிடைக்க வேண்டும் என்று. அந்த பிரார்த்தனை அவளுக்கு குறுக்கே நின்று கொண்டே இருந்தது. அதன் பிறகு ஒரு நாள் அவளுக்கு வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு ஃபோன் கால் வருகிறது. ஆரக்கிள் உலகிலேயே 2வது பிக்கஸ்ட் கம்பெனி, IT கம்பெனி. ஒரு ஃபோன் கால் வருகிறது. அவர்கள் வருகிறார்கள், இன்டர்வியூ செய்ய விரும்புகிறார்கள், நீ வருகிறாயா என்று. காலேஜில் இருந்து, அவள் வீடு காலேஜிலிருந்து வெகு தூரம். வந்த நேரம் இரவு 10 மணி. அவள் விடாமல் காலேஜுக்கு சென்று அந்த இன்டர்வியூக்களை அட்டென்ட் செய்தார். அந்த ஆரக்கிள். அதன் பிறகு அந்த ஆரக்கிள் விடிய விடிய நடந்தது அவளுக்கு இன்டர்வியூ. காலை 3 மணியோ 4 மணிக்குத்தான் ரிசல்ட் சொன்னார்கள். அந்த ரிசல்ட்டில் அவர்கள் ஏற்கனவே 3 பெரிய காலேஜ்களில் இன்டர்வியூ முடித்து வந்திருந்தார்கள் அந்த கம்பெனிக்காரர்கள். இது 4வது காலேஜ். ஆனால் மற்ற 3 காலேஜும் சரி, இந்த காலேஜிலும் சரி, எல்லாவற்றிலும் எத்தனை பேர்களை அவர்கள் இன்டர்வியூ செய்தார்களோ ஒருவரை மட்டும் தான் செலக்ட் செய்திருந்தார். அந்த ஒருவர் அனாஹிதா அவர்கள். அது மட்டுமல்ல, அவருக்கு போஸ்டிங் பெங்களூர். இதை பகவான் மிக அழகாக அவரவர்கள் வேண்டுவதற்கு தகுந்த மாதிரி, காலதாமதம் ஆகிறது, ஆனால் அவர்கள் வேண்டியது கிடைத்து விடுகிறது. இந்த கால தாமதம் ஆகும் நேரம் நமக்கு சோதனை நேரம். நமக்கு முழு உண்மை புரியும் வாய்ப்பு இல்லாததனால் அவசரப்பட்டு பல முடிவுகளுக்கு நாம் வந்து விடுகிறோம். ஆயினும் பகவான் நம்மை நல்வழிப்படுத்தி அதற்கான ஒரு பலத்தை கொடுத்து கடைசியில் நாம் கேட்ட அற்புதத்தையும் செய்து விடுகிறார். கருணாமூர்த்தி. அந்த கருணை கடல் இதோ நின்று கொண்டிருக்கிறார் நம் கண்முன்னே. எப்பொழுதும் நாம் கேட்கும் பிரார்த்தனை எல்லாம் செய்ய தயாராக இருக்கிறார். ஆனால் அதற்கு நேரமாகும். அவர் சூஸ் பண்ணிய நேரத்தில் மட்டுமே அது நடக்கும். அதற்கு முன்னால் நாம் அவசரப்பட்டோமானால் உண்மை புரியாததால் நமக்கு வேதனை தான் மிஞ்சும். இப்பொழுதும் நாம் கிட்டத்தட்ட 1.25 வருஷமாக பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் செய்து செய்து அவரிடம் பிரார்த்தித்து வருகிறோம். நன்றாக வந்து கொண்டிருந்தது. திடுமென்று 2வது அலை என்று எழும்பி மறுபடியும் அட்டகாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. பலவித கஷ்டங்களில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆயினும் நாம் பொறுமையாக இருப்போம். இன்றைக்கு பார்த்த அனுபவங்களில் இருந்தே தெரிகிறது, பகவான் கால தாமதம் செய்தாரானால் நம்முடைய ஏதோ ஒரு பெரிய பிரார்த்தனையானது நிறைவேறப் போகிறது என்று அர்த்தம். கடைசியில் பகவானுடைய திட்டம் ஒன்று வைத்திருப்பார். அந்த திட்டத்தில் நம்முடைய பிரார்த்தனைகள் அத்தனையும் பூர்த்தியாகும். அதுவரை நாம் பொறுமையாக, இது ஒரு வேதனை இல்லை, இந்த தோல்வியை தாங்குவது கூட ஒரு பெரிய சாதனை என்று நினைத்து பகவானிடம் தொடர்ந்து பக்தி செய்து அவருடைய நாமத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டு பிரார்த்தனையை தொடர்ந்து செய்து கொண்டு அமைதியாக இருப்போம். பகவானிடம் இன்றைய பிரார்த்தனையும் சமர்ப்பிப்போம்.
பகவான் தங்கள்